இந்த 3 in 1 ரோலர் ஃபூட்டரை வச்சு எந்தெந்த கிளாத்லலாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத்லேயே கொஞ்சம் கனமான கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபூட்டரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றே நம்ம பேக் ஸ்டிச் போடுறது தான். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கண்டினியூஸாக அந்த இடத்துல நம்ம 4-5 பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நூலும் நமக்கு கட் ஆகவே இல்லை, நமக்கு லூப் அடிக்கவும் இல்லை, ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இந்த ஃபூட்டரில் ஸ்பெஷலான ஒன்றே இந்த ரோலர் தான். இந்த ரோலர் இருக்கிறனால நமக்கு கிளாத் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிடுது. நிறைய நார்மல் சின்ன மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். த்ரெட்டும் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த கனமான இடத்துலையும் நமக்கு நூல் கொஞ்சம் கூட கட் ஆகவே செய்யாது. சின்ன மிஷினில் நம்ம ஜீன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தையல் ஒழுங்காகவே விழுகாது. அதனால் இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணும்போது தையல் ரொம்பவே நீட்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ கனமான கிளாத்தை ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஃபூட்டரில் இருக்கிற அந்த ரோலர்னால நம்மளால ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியுது. நார்மல் மிஷினில் பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி கனமான கிளாத்தை ஸ்டிச் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டும் கட் ஆகும், லூப் அடிக்கவும் செய்யும். இந்த ஒரு ப்ராப்ளம்னால நம்ம கனமான கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணும்போது அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தையல் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக விழுது. அண்ட் இது 3 in 1 இருக்கிறனால லெஃப்ட் ஆர் ரைட் வந்து நம்ம ஆரி கிளாத் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபூட்டரை உங்களுக்கு மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க.